விஷுவலில் போட்டு அவங்களுக்கு புரிய வச்சா இன்னைக்கு படம் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். நம்ம வடிவேல் சிவா ஒரு வஞ்சு என்னையா வடிவேல் ஓகே, சிவா வடமொழியாக இருக்கேன்ட்டு. வடிவேலுங்கிறது தமிழ் கடவுள், சிவனுங்கிறது இந்தியாவுக்கு பொதுக்கடவுள் ஆகிட்டார். அதனால் சிவனுங்கிறது பொது நடிச்சா போல இருக்கு. இருந்தாலும் திருக்குறள் அப்படி எழுதும்போது அது ஒரு விமர்சனம் வரும். ஏன்னா திருக்குறள் திருவள்ளுவர் தமிழ் பண்ணிட்டு வடமொழி வைக்கிறாருன்ட்டு முடிந்தால் மாற்றுங்கள். ஏன்னா நாங்கள் நீங்கள் மேட்டை சொல்லிடுவோம், படி பார்க்குறவன் நேரம் சொல்ல மாட்டான், அவன் விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் அதை மாற்றிடுங்க. ஆமாம் ஓகே. இவர் வடிவேல் சிவா. ஆமாம், இன்றைக்கி நிறையா பேர் இன்றைக்கி அண்ணன் தமிழ் செல்வண்ணன் அவங்க பேரனும் அவங்க ஜெயசூர்யா எல்லோரும் இன்றைக்கி அவங்களுக்கு காசு கொடுத்தாங்க. இது இங்கே கொடுக்குற ஒவ்வொரு பணமும் சரி, இவர் தயாரிப்பாளர் இவர் முதலீடும் சரி, இது ஒரு புண்ணியத்துக்காக கொடுக்கப்பட்ட பணம். ஒரு கல்விக்கு உதவி பண்ணுறோம்ல, அது புண்ணியம். கோயில் பணிகளுக்கு காசு கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு ஆத்ம திருப்தி. அது கடவுள் இருக்குல்லைங்கல்ல, ஒரு ஆத்ம திருப்தி. அந்த மாதிரி இதுதான் இவர் இது வியாபாரம் இல்லது. ஒவ்வொரு முதலீடும் புண்ணியத்துக்கான விஷயம். அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம பெரிய அளவில் உயரணும். இன்னும் ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் இந்த விஷுவல் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அந்த திருக்குறள் எழுத்தில் போட்டுருங்க. நான் நீங்கள் திருப்பி போடும்போது அந்த குரல் என்ன அதை எழுத்தோடையும் போட்டுருங்க. அது இன்னும் கொஞ்சம் பதிவாகும். எல்லாமே நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கலாம். நன்றி. வேல்முருகனுக்கு இன்னொரு வேண்டுகோள், ஏன்னா எப்போதான் சிக்குவீங்க, அப்போ நாங்கள் கோரிக்கைலாம் வச்சவங்கள ஏன்டா அந்த ஃபங்க்ஷன் வந்துன்னு நினச்சி வச்சுருங்க. ஆனால் எங்கே திரும்பினாலும் ஒரு மேம்பாலமாக இருக்கட்டும் அரசியல்வாதி பேர் தான், ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் அரசியல்வாதி பேர் வச்சுட்றோம், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் உடனே அரசியல்வாதி பேர், ஒரு பஸ் ஸ்டாண்டு கிட்டால் போதும் உடனே அரசியல்வாதி பேர். இப்படி நம்ம அரசியல்வாதி விவராக வச்சுட்டே இருக்கோம். தமிழுக்காக வாழ்ந்தவர்கள், தமிழுக்காக உழைச்சவர்கள், இந்திய சுதந்திரக்காக பாடுபட்ட தியாகிகள், இவங்கெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறதுக்காக இனிமேல் கொஞ்சம் அதையும் வைக்கணும். ஓவிய கல்லூரிக்கு சார் சொன்ன மாதிரி வேணுகோபால் அவர்கள் பேரை வைக்கணும். அப்போ தான் நாளைக்கு வர தலைமுறைக்கெலாம் யார் வேணுகோபால்னா இவர் தான் திருவள்ளுவர் வரைஞ்சவர் தெரியும். அதுக்கும் யாராவது ஆசிரியர் பேர் வச்சுட்டுங்களே, அது ஓவியமாக இருக்காது. வேறு ஆமாம், நன்றி. இது சின்னது கொஞ்சம் குறைச்சிக்கணும். நீ அரசியல்வாதி இப்போ எங்கே திரும்பினாலும் அவங்க சிலை, எங்கே திரும்பினாலும் அவங்க பேர், அது ஆடவரன் இருக்காம்மா. அது ஆடவர்னா பொதுவாக வைக்கணும். அது ஆடவர்னு ஆம்பளைக்கும் ஆனாதிக்கும் அங்கேயும் வந்துருச்சு. அது மாதிரி. நன்றிண்ணா. வாழ்வுரையை மாற்றிய அண்ணன் பேரரசு அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக உலகமெல்லாம் திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவரை கொண்டு சேர்த்த ஐயா விஜி சந்தோஷம் அவர்கள் தலைமை உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவன் விழா இது ரொம்ப ஒரு அற்புதமான சிறப்பான புனிதமான விழா. நான் கூட சங்கத்துக்கெலாம் போயிட்டு வேலை முடிச்சிங்க நேரம் வர மாதிரி இருந்தது. டீஷர்ட் போட்டு வந்துட்டேன். எனக்கு என்னடா திருக்குறள் சம்பந்தப்பட்ட விழாவுக்கு போகிறோமே, நம்ம யூஸ்வலாக ஆடியோ ரிலீஸ்க்கு வர மாதிரி வர்றோமே, சின்ன உறுத்தல் இருந்துச்சு. நான் வரும்போது வேலுமுரு சாரோட கேட்டார், இன்னும் மைண்டர் மாதிரி வரையின்ட்டு. ஆகா தாக்கி விட்டார் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எனக்கு ஒரு ஆறுதல். நான் எம்எல்ஏ பிரபராஜாவில் எம்எல்ஏவே டீஷர்ட் போட்டு வரும்போது நானும் சிங்கிள் கலர், அவர் டவுல் கலர். அப்பாடா பரவாயில்ல, எம்எல்ஏ இருக்கும்போது நம்ம பரவாயில்ல. சட்டசபையில் துணை முதல்வரே டீஷர்ட் போட்டு வர்றாரு. அப்போ நம்மளும் பெரிய விஷயமே இல்லை. அதில் எனக்கு கொஞ்சம் குற்ற உணவு போச்சு வேலுமுருகன் சார். அப்புறம் இந்த சபை நான் பார்த்தேன், நிறைய முருகல் நிறைஞ்சிருக்காங்க இங்கே. அண்ணன் வேலுமுருகன் அவர்கள் தாமரை போனாலும் முருகர் தான்.
அப்புறம் காவல்துறையை சேர்ந்த சிவகுமார், சிவனோட பையன்தான் முருகர், வடிவேல், அது லாஸ்ட்டாக வரும். தமிழின் சொத்து முருகர், தமிழ் சொத்துனா முருகர் தான். அப்போ தமிழ் செல்வம், தமிழ் சொத்து தான் அது அவர் முருகர் தான். நிறைய சிவகுமார் இருக்காங்க, எல்லாருமே முருகர் தான். சிற்றரசா யார் இருக்காங்க? சிற்றரசு, பேரரசுனா சிவன், சிற்றரசுனா முருகர். அதனால் இந்த சபை முருகரோட ஆசையோடு தான் அன்றைக்கி, ஏன்னா தமிழ் கடவுள் அவர். அப்போ கண்டிப்பாக தமிழ் கடவுள் ஆசி இந்த திருக்குறள், குழந்தை வேலு அவர் தான், முருகர் தான். எல்லாம் முருகர் நிறைஞ்சிருக்கு. அன்பு செல்வன், நீங்களும் முருகர் தான். செல்வனாலே முருகர் தாங்க. அதில் அன்பு செல்வனாலும் பாச செல்வன், எல்லா செல்வனாலும் முருகர் தான். இதில் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான அம்சம், இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு தகுதி, பொருத்தம் அப்படின்னா நம்ம விஜிபி பன்னீர்செல்வம் சந்தோஷ் ஐயா அண்ணாச்சி அவர்கள். நம்மெல்லாம் அரசே, தமிழக அரசுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தானே செலவு வச்சுக்கிறோம். திருவள்ளுவருக்கு இவர் தமிழக அரசு மீறிட்டார். அவர் உலக அளவில் திருவள்ளுவர் எங்கேயும் உலகில் எந்த நாடு இருக்கோ அந்த நாடுகள்லாம் போய், எந்தெந்த நாட்டிலாம் திருவள்ளுவர் சிலை இல்லையோ அந்த நாடெல்லாம் தேடி பிடிச்சி அங்கே சிலை அமைச்சிக்கிட்டு இருக்கார். ஆனால் இது தமிழக மக்களுக்கு, தமிழுக்கு செய்யும் பெரும் சேவை. அது விஜிபி தங்க கடற்கரை வைப்பாங்களே, அது மனசே தங்க கடற்கரை தான். அது அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப உண்மையிலேயே வடிவேல் சிவா, நீங்கள் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான். ஏன்னா வேல்முருகன் அண்ணன், தமிழ்ச்செல்வம் அண்ணன், அண்ணாச்சி, சுபாஷ் சார், எல்லாம் அன்பு செல்வம் எல்லாருமே பெரிய அறிஞராக வாழ்த்துறாங்க. இந்த மேலே அதிகம் படிக்காத நான் தான் நினைக்கிறேன். எல்லாருமே அறிஞராக வந்திருக்கீங்க, அதனால் கொஞ்சம் பதட்டம் இருக்குது. அஞ்சாமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு. இது அரசர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள். அந்த திருக்குறளுக்கு பொருத்தமாக வரீங்க யாருன்னா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த வகையில்னா, ஒரு தமிழரசு பிடிக்கிறது இல்லை, பேரரசு பிடிக்கணும்ல. எந்த வகையில்னா, நான் சொல்ல, ஒரு அரசனுங்கிறது இப்போ அவரும் ஒரு அரசில் அங்கம்தான். அவர் ஆளுமை, அதிகாரம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சிறந்து செயல்படணும், விரைவாக செயல்படணும். ஒரு விஷயத்தை நினச்சிட்டா உடனே செயல்படுத்தணும். அது தள்ளிப்பட அதோடைய வீரியம் குறைஞ்சிரும். அந்த திருக்குறள் தான் செயல்படணும். எதை பற்றி செயல்படுறோமோ அதற்கான அறிவு வேணும். நம்ம ஒரு விஷயத்தில் போராடுறோம்னா அதற்கான அறிவு வேணும். அப்புறம் துணிச்சல், அந்த அறிவு செயல்படல், அதுக்கப்புறம் துணிச்சல். இதுதான் ஒரு பதவியில் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி அவசியம். அதுக்கு பொருத்தமான ஒரு அண்ணன் வேல்முருகன் அவர்கள். என்ன சிறப்புன்னு சொன்னால், ஒரு ஆளுங்கட்சியோடு நம்ம கூட்டணி இருக்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் அனுசரித்து போகிறவர்கள் அவர். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் ஏதாவது தவறு செய்தால் ரகசியம் இப்போ 4 சவுத்தில் பேசுகிறவர்கள் அவர், சட்டத்தில் பேசுகிறவர். அந்த துணிச்சல் அவர் எனக்கு பிடிச்சது. நம்ம கூட்டணி இருக்கோம், எல்லாத்துக்கும் ஒத்து போவோம், அவங்க சொல்கிறதெல்லாம் நியாயம், நம்ம நியாயப்படுத்துவோம். அது சமூகத்துக்கு செய்கிற துரோகம், அது மக்கள் செய்கிற துரோகம். அது நம்மளே ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்களுக்கு பண்ணுற துரோகம். அது எங்கே தவறு நடக்குதோ அங்கே தட்டி கேட்குறதா நீங்கள் மக்களுக்கு கொடுக்குற மரியாதை, அந்த ஓட்டுக்கு கொடுக்குற மரியாதை, ஜனநாயகத்துக்கு கொடுக்குற மரியாதை. அந்த மரியாதை வேலுமுருகன் காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. நன்றிண்ணே. அதை விட எனக்கு இந்த நிகழ்ச்சி, நீங்கள் அரசியல் 1000 நிகழ்ச்சி போகலாம், அரசியல் மேடையில் போயிருக்கலாம், ஆனால் இது ஒரு தமிழுக்கான நிகழ்ச்சி, தமிழ்நாட்டுக்கான நிகழ்ச்சி, தமிழர்களுக்கான நிகழ்ச்சி.
இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்துக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குண்ணா. திருக்குறள் அப்படின்னா இது உலக பொதுமறை, உலகத்துக்கே சொந்தமானது. அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட குறள் திருக்குறள். திருவள்ளுவர் யார்? நம்ம திருக்குறள் ஆராயிறதை விட திருவள்ளுவர் ஆராயிரம். அவர் பூண்டு போட்டுருந்தாரா போடலையா, அவர் ஊதி பூசியிருந்தாரா பூசலையா, அவர் காவி போட்டிருந்தாரா போடலையா, வெள்ளை வச்சு கட்டியிருந்தாரா, இந்த இதில் உள்ள ஆராய்ச்சி நமக்கு திருக்குறள் என்ன சொல்லியிருக்காரு? எத்தனை அதிகாரம்? மக்களுக்கு எது ஒழுக்கமாக வாழ்வது எப்படி, தாய் தந்தை பொறுப்பாக வாழ்வது எப்படி, கல்வி அறிவோடு வாழ்வது எப்படி, கணவன் மனைவி காதலோடு வாழ்வது எப்படி, ஒரு அரசன் நெறியோடு வாழ்வது எப்படி, எத்தனை விஷயங்கள். திருக்குறள் என்பது உலகத்தில் எல்லா கடலையும் அடங்காது. கல்வி கடல், அது அவ்வளோ விஷயங்கள். திருக்குறளை மீறி யார் ஒன்றும் சொல்லிட முடியாது. முதல்ல உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. திருவள்ளுவனுக்குள்ள பாரதியார் அடக்கம், திருவள்ளுவனுக்குள்ள பாரதிதாசன் அடக்கம், திருவள்ளுவனுக்குள்ள சுரதா அடக்கம், அதுக்குள்ள கண்ணாசன் அடக்கம், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தர் அடக்கம், இன்னைக்குள்ள வைரமுத்து அடக்கம், அவ்வளோ எல்லாமே அங்கேதான் அடக்கம். அவர் சொல்லாத இங்கே யாரும் சொல்லவே முடியாது. சவாலோடு சொல்லலாம். நான் அந்த விஷயத்தை புதுசாக சொல்கிறேன், சொல்லுங்க யாரும் இந்த கவிஞனும் ஆகுது சொல்லவே முடியாது. அதெல்லாம் இங்கே இருக்கும். உள்ள அதிகாரம், அரசு அதிகாரம் சொல்கிறோம், அதிகார வர்க்கம் சொல்கிறோம். எத்தனை அதிகாரம்? இதெல்லாம் சிறந்த அதிகாரம் திருக்குறள் உள்ள அதிகாரம் தான். இந்த அதிகாரத்தில் உள்ள பலம், இந்த அதிகாரத்துக்குள்ள உள்ள அந்த வலிமை, இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மக்களுக்கான விஷயம் அரசு அதிகாரம் சொல்லிட முடியாது. அரசு அதிகாரம்ங்கிறது என்ன? நம்ம நினச்சிக்கிறோங்க அரசு அதிகாரம்னா கட்டுக்கோப்பு கொண்டு வர்றது, எவனா ஏற்று விஷயத்துக்கு உள்ளே போடுறது, மக்களை பயமுறுத்துறது. அது இல்லை. அரசு அதிகாரம் என்பது மக்கள் அவனுக்கு கொடுத்த அதிகாரம். அதை மறந்துடுறாங்க. மக்களுக்கு நம்ம கொடுத்த அதிகாரம் தான் அரசு அதிகாரம். இந்த ஒவ்வொரு அதிகாரமே மக்கள் அதிகாரம், மக்களுக்கான அதிகாரம். ஒரு காலத்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு கிராமங்கள் இருக்கும். 3000 பேர் இருப்பாங்க. 3000 பேரில் ஒரு 2000 பேர் ஆம்பளை வச்சுங்களேன். அதில் ஒரு 10-15 பேர் தான் குடிப்பான். அப்போ இங்கே குடிகாரன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பானுங்க. டாண்டா குடி இதுக்கு இந்த நிகழ்ச்சி கூட மாட்டாங்க, ஒதுக்கி வைப்பானுங்க. அங்கே கல் கடை இருக்கும், இல்லை சாராய கடை இருக்கும். எங்கே இருக்கும்? ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும். அங்கே போய் இந்த ரகசியம் குடிச்சிட்டு அவன் குடித்தா குற்ற உணர்வோடு ஒதுங்கி வருவான். அப்படியே இன்றைக்கி அதே ஊரில் குடிக்காத 10 பேர் இருக்கான், மற்றெல்லாம் குடிச்சிருக்கான். இப்போ குடிக்காதவனை பார்த்தா இவங்கெல்லாம் இதுக்கு பிறந்தாங்கிறான். அவருக்கு தண்ணி அடிக்க மாட்டார் அப்படியா, தம் அடிக்க மாட்டார் அப்படியா, கஞ்சா அடிக்க மாட்டார் அப்படியா, பொம்பளை பொழுது எதுவுமே இல்லை, என்னத்துக்கு என் பிறந்து தொலைகிறான், செத்து தொலைகிறாங்க. நாடு இப்படி ஆகி போச்சு. காரணம் என்ன? அண்ணா ஒரு நிமிஷண்ணே, நீ இடையில சவுண்டு வந்தால் எனக்கு இது ஃப்ளோ போயிடும். எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு எனக்கு. அப்போ குடியில் மூழ்கி போச்சு, கஞ்சா வியாபாரம் பெருகி போச்சு, பொண்ணு கற்பழிக்கிறான், சீரழிக்கிறான். செய்திகள் ஏன் காரணம்? என்ன காரணம்? திருக்குறளை நம்ம படிக்கிற காலத்தில் மார்க்குக்காக மனப்பாடம் பண்ணுறோம். இதுதான் காரணம். அதில் என்ன சொல்ல வர்றாரு, அதை ஆசிரியர்கள் அதை உணர்த்துறாங்களா? இதை விட பெரியதுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய தனியார் பள்ளிக்கூடங்களில் நம்முடைய தாய்மொழி தமிழ் விருப்ப பாடமாக இருக்குது. சார், ஒரு ஹிந்தி விருப்ப பாடமாக இருக்கலாம்,
தெலுங்கு விருப்ப படமாக இருக்கலாம், குஜராத்தி விருப்ப படமாக இருக்கலாம், மலையாளம் விருப்ப படமாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் தமிழ் பள்ளிக்கூடத்தில் நம்முடைய தாய்மொழி தமிழ் இப்படி விருப்ப படமானு நீ கேட்குற லிஸ்ட் வைக்கிறான் சார். விருப்ப படத்தில் இந்தியா, தெலுங்கா, தமிழ்நாடு. இதோட இது இப்படி இருந்துச்சுன்னா எப்படி திருக்குறள் வளரும், எப்படி திருவள்ளுவர் எனக்கு தெரியும். எனக்கு இன்னைக்கு இத்தனை குரல் பண்ணுறீங்க, ஒளிடுறீங்க, படம் முடிச்சு காட்டுறீங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு அதில் அர்த்தம் தெரியுது. ஓகே, தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவோடு, அந்த திருக்குறளை போட்டு அதை படமாக காட்டும்போது நமக்கு புரியுது. வார்த்தையால் யாரும் காயப்படுத்திடக்கூடாது. அது காலங்காலமாக அவன் மனசில் வடுவாக இருக்கும். புரியுதுல்ல? நம்ம எங்கே பண்ணுறோம்? மார்க் மார்க் மார்க், மதிப்பெண். மதிப்பெண்ணுக்காக திருக்குறள் படித்தா விளங்காது. வாழ்க்கைக்காக படிக்கணும், நம்ம வாழ படிக்கணும். படிக்கிறோமா? படிக்க விடுறோமா? ஃபஸ்ட்டு 5வது வரைக்கும் தமிழ் படித்தா போதும். வேல்முருகனே இருக்குல்ல, அதுக்கு வேணாம். 5வது வரைக்கும் படித்தா என்ன படிக்க முடியும்? ஆனா ஆவணம் படிக்க முடியும், எழுத முடியும். காக்கா உடச்சிட்டு கற்று தெரியும். இதானே தெரியும். 4 மாடு ஒற்றுமையாக இருக்குன்னு தெரியும். இலக்கியம் எப்படி தெரியும்? நாளைக்கு திருவள்ளுவர் பற்றி எப்படி தெரியும்? கம்பரை பற்றி எப்படி தெரியும்? கண்ணகியை பற்றி எப்படி தெரியும்? எப்படி அழிஞ்சு போகுதுங்க? இலக்கியம் அழிஞ்சு போகுது, வரலாறு அழிஞ்சு போகுது. என் வீரோட கட்டமைப்பு எப்படி தெரியும்? வஉசி எப்படி தெரியும்? வரலாறு அழிஞ்சு போகுது. 5வது வரைக்கும் படிச்சுட்டு போனா, அப்புறம் படிக்காட்ட போனா எப்படி இலக்கியம் தெரியும்? எல்லா அரசு பள்ளிக்கூடம் இல்லை, தனியார் பள்ளிக்கூடம், தமிழ்நாட்டுக்கு எல்லைக்குள்ள இருக்கிற எந்த பள்ளி, அது தேசிய கல்வி பள்ளிக்கூடம் இருக்கட்டும், எல்லா பள்ளியிலும் கட்டாய பாடமாக தமிழ் இருக்கணும். அவங்க 5ஆவதுல தமிழில் பாஸ் ஆனதை அவன் 6ஆவதுக்கு அனுப்பணும். 10ஆவதுல தமிழில் மதிப்பெண் எடுத்தால் தான் அவன் +1க்கு அனுப்பணும். +2ல் தமிழ்லையும் பாஸ் ஆனதான் அவன் காலேஜுக்கு போகணும். தமிழ் படித்தா படிக்கட்ட போனால் நீ தமிழ்நாடு இருந்தால் வெளியே போய் அவனுக்கு விரட்டி விட்டு தான். என் தமிழ் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. தமிழ் அழியும் போது உலக பொதுமுறை சொல்கிறோம்னே, தமிழ்நாட்டில் பொதுமுறை இல்லையே. தமிழ்நாட்டில் திருக்குறள் பொதுமுறை இல்லையா? இன்னைக்கு ஒரு 10 வயசு பையனை நீ பிடிச்ச கேளுங்க, அவனுக்கு தமிழ் பேசுகிறான். தமிழ் பேசுகிறான். இங்கே வாடா, உன் பேர்? என் பேர் கதிரேசன், உங்கள் அப்பா பேர் முருகேசன், இந்த ஊர் எல்லாம் தமிழ் பதில் சொல்கிறான். இங்கே வா, உங்கள் அப்பா பேரை எழுத தெரியாது. இந்த இது என்ன திருக்குறள் இருக்குல்ல, இதை படிக்க சொல்லுங்க. படிக்க தெரியாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு 60% பசங்களுக்கு படிக்க தெரில, எழுத தெரில, பேச தெரியுது. நரிக்குறவர் மொழி இருக்குல்லண்ணே, குறவர் மொழி, அவங்களுக்கு எழுத்து வடிவம் இல்லை, பேசுவாங்க, அவங்களுக்கு புரியும். அது இந்த நிலை தொடர்ந்தா இன்னும் 50 வருஷம் கழித்து நம்மளுடைய தமிழ் மொழி குறவர் மொழி மாதிரி எழுத்துலாம் போயிடும், அழிஞ்சு போகும். இதுக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? பிஜேபி ஆயா? பிஜேபிங்கிறிய தமிழ்நாட்டில் ஆளுறது யாரியா? அவர் மோடியா வந்து ஸ்கூல் நடத்திக்கிருக்காரு. தமிழகத்தில் திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, நாளைக்கு காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, அவங்க தான் பொறுப்பு. யார் ஆண்டாலும் சரி. என்னுடைய தமிழ்நாட்டில் எந்த ஸ்கூல்லையாவது தமிழ் பாடம் இல்லை என்றால் அதுக்கு அரசு தான் பொறுப்பு. நீங்கள் இந்திய அழிப்போம்னா இந்தியா அழிக்கிறீங்க, ஒழிக்கிறீங்க, விட்டுருங்க. தமிழ் வாழ வைங்க. முதல்ல தமிழை வாழ வைங்க. போர்டு இருக்குது, எங்கே ஒரு கடைக்கு மேலே போர்டு இருக்குது. போர்டில் இங்கிலீஷில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது எழுத்து. நான் இந்தி அழிக்கிறேன்னு என்ன பண்ணுறேன்? இந்தியை தார் வச்சு அழிக்கிறோம். நல்ல விஷயம், அழிங்க. கீழே தமிழ் இருக்கா? நீ தமிழை எழுதிட்டு அழி. முதல்ல போர்டில் தமிழை எழுதிட்டு அப்புறம் அழி. தமிழை இந்திய அழிச்சு தமிழை வளர்க்குறதுக்கு என்ன நம்ம ஸ்டெப் எடுக்கிறோம்? தமிழை படித்தால் என்ன பயன்? இளைய தமிழ் சமுதாயம் வரணும். நான் என்ன சரி சுருக்கம் சொல்கிறேன். முதல்ல
பள்ளிக்கூடங்களில் நீதி போதனை வகுப்புன்னு இருந்துச்சா? இன்னைக்கு குடிக்கிறான்னு சொல்லும்ல, தம்முடிக்கிறான்ல, கஞ்சி அடிக்கிறான்னு சொல்லும்ல, நாடு நாசம் போச்சும்ல. என்ன காரணம்? அன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் வாரத்துக்கு ஒரு நீதி போதனை கிளாஸ் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கா? ஏன் தூக்குனாங்க? அது வைக்கணும். அது நீதி போதனை கிளாஸ் வேணும். அந்த நீதி போதனை வகுப்பில் தான் திருக்குறள் சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். திருக்குறளே புரிய வைக்கணும். முதல்ல படிக்க வைக்கக்கூடாது, புரிய வைக்கணும். திருக்குறள் படிக்க வைக்கிறத விட புரிய வைக்கிறத விட நம்ம படிக்க வைக்கிறோம், புரிய வைக்க மாட்டேங்கிறோம். என்னோடய வேண்டல் என்னென்னா, இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் நிறையா வந்துச்சுண்ணே. இன்றைக்கி டிவி இல்லாத வீடு இருக்கா? செல்ஃபோனில் உலகமே இருக்குது. அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் மொத்தமே அவன்கிட்ட ஒரு 50 ஓட இருக்குண்ணே. இன்றைக்கி செல்ஃபோனில் 5000 ஓட இருக்குண்ணே. இன்றைக்கி விஷுவல் தான். இன்றைக்கி பசங்க எல்லாம் படம் பார்க்குது, யூடியூப்பில் எதுனா ஒட்ட பார்க்குதுங்க. இப்படி இருக்கும்போது பள்ளிக்கூடங்களில் இந்த விஷுவல் காட்டணும். நீதி போதனை கிளாஸ் மாதிரி வச்சு வாரத்துக்கு ஒரு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அவங்களுக்கு விஷுவலாக நல்ல விஷயங்களை காட்டணும். அந்த நல்ல விஷயத்தில் இன்றைக்கி எடுக்கிறாருல வடிவேல் சிவா, இந்த திருக்குறள் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விளக்கம் சொல்கிறாருல, இது விஷுவலில் போட்டு காட்டணும். அப்போ விஷுவலாக பார்க்கும்போது அவனுக்கு பதியும். பசுமரத்தாணி 5வது வரைக்கும் நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அது அன்றைக்கும் பதியும். அது விஷுவல் நீதி போதனை கிளாஸ் மாதிரி திருப்பி வரணும் சார். நல்லது சொல்கிறதுக்கு எதுக்கு தயங்குறோம்? இது வரணும். அதில் இந்த விஷுவலை போடுங்க. அதுக்கான ஏற்பாடுகள் வேலுமுருகண்ணே இதை பண்ணுங்கண்ணே. நீதி போதனை கிளாஸை திருப்பி கொண்டு வருவீங்க. அதில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா ஸ்பாட்லைட் டெலிவிஷன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். அதன் பின் உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணாலே போதும். Hi, this is Inia here. For more filmy entertainment news, subscribe to